வெல்கம் டு லட்சு ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொடைக்கானலில் இருக்க மியூசியமோடைய vlog தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது லாங் வீடியோன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இதில் இருக்க எல்லா உயிரினமே, ஒரு முயலாகட்டும், மானாகட்டும், ஒரு கரடியாகட்டும், எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் போட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குன்னு கெமிக்கல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து போட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இறந்த பிறகு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து வாழ்ந்து அதனுடைய வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் அனிமல்ஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த vlog வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். சில அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஸோ vlogக்குள்ளே போயிடலாம். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காயின்ஸ் அண்ட் ஷெல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த மியூசியம் வந்து எதனோட சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க லயோலா காலேஜ் அதனுடைய டிவிஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 127 வருஷத்துக்கு பழமையான ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. செண்பகனூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மியூசியம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதில் இருக்க எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எல்லா ஒரு ஸ்பீஷியஸ்மே வந்து கொடைக்கானல்ல இருந்து கலெக்ட் பண்ணது தான் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம் வந்து 1985 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ப்ரீஸ்ட். இவர் வந்து 1951 வந்து சார்ஜ் எடுத்த பிறகு இந்த மியூசியமும் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மினிமமான சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அது காஸ்ட் வந்து மறந்து போயிடுச்சு. 10 to 15 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலர் வந்து அடுத்தது எப்போ வந்து பூக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பூக்குது. ஸோ அந்த குறிஞ்சி மலரோடைய பிக்சர் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. குறிஞ்சி மலர் வந்து எப்பயுமே உங்களுக்கு பூக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பூக்கும். கடைசியாக வந்து 2018 வந்து பூத்துச்சு. இப்போ அடுத்ததான் வந்து 2030 வந்து பூக்க போகுது. ஸோ அதுக்கு தான் முன்னாடியே இவங்க வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து குறிஞ்சி பூ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து கொடைக்கானல் 2030 விசிட் பண்ணால் கண்டிப்பாக வந்து குறிஞ்சி பூ வந்து பார்க்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் வந்து குறிஞ்சி பூ வந்து கிடைக்கணும் கொடுக்கலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு அங்கே வந்து பூத்துருக்கும், ஒரு வேலி மாதிரி போட்டு நம்மளை பார்க்க விடுவாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னேக்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே இறந்து போனதுக்கப்புறமா கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் ஃபிஷ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்குது. இத்தனை விதமான ஸ்னேக்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. நம்ம மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா ஸ்னேக்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்னேக்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே யூஸ்வலாக வந்து பயம். சில பேர் வந்து பயப்படாமலாம் இருப்பாங்க. ஸோ முக்கால்வாசி வந்து பயப்படுற ஆளுங்க தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீ டர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில் அப்படின்ட்டு வந்து அதனோட ஓடு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப மீன் அப்படின்ட்டு அதனுடைய தோலை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதனுடைய எலும்பு, தோல் எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நிறைய விதமான அவுல்ஸ் எல்லாம், நானே ஒரு 4-5 விதமான அவுல்ஸ் வந்து பார்த்தேன். இங்கே நிறைய அவுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி எத்தனை பேர் வந்து நேரில் பார்த்துருப்போம் அப்படின்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எலும்பு மட்டும் அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்கதை பார்த்திங்கன்னா கிளியராக அது வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அந்த பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குன்றது அவ்வளோ கிளியராக வந்து இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஈஸியாக வந்து நம்ம பார்க்குறது கூட ஒரு சின்ன ஒரு பூரா, கரப்பாம்பூச்சி அதெல்லாம் கூடவே அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரடியோடைய குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது இறந்து போன அந்த இதை வந்து பாட்டிலில் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓநாய், எத்தனை பேர் வந்து ஓனா வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் மர நாய். இந்த மியூசியமில் பார்க்குறதெல்லாம் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இருக்கா அப்படின்றதே தெரியல. ஏன்னா அவ்வளோ வந்து சில இது பார்க்காததெல்லாம் கூட அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாம்பெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா உடும்போடைய முட்டை, அது மானிட்டர் லிசர்டோட எக்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வேலோடைய ஜா போனே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ ப்ளூ வேல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு போரோடைய தலை மட்டும் எடுத்து தனியாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது காட்டு பன்றி, அதை பார்க்குறதே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க, கொம்பெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து கூட்டமாக தான் வரும், மனுஷங்களை பார்த்தா வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய டிஎன்ஏ, அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய ஆரிஜின் எல்லாமே வந்து இங்கே வந்து கிளியராக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பியர், அதாவது கரடி, அதனுடைய எலும்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்னேக்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வந்து ஸ்னேக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஸ்னேக்ஸ் அப்படியே வந்து பாட்டிலுக்குள்ளே வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை பாம்பு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பைத்தான், அதாவது 11 feet அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் கூட ஒதுக்கி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கலரை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக வந்து இருக்குது. அது ஐ வந்து ஓப்பன்டாக தான் இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். மேலே வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய அனிமல்ஸாக வச்சுருக்காங்க. வைல்டு டாக், அதுக்கப்புறம் பார்க்கிங் டீர்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பார்க்குறேன். அதனுடைய எலும்பு மட்டும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் கொடுமையாக வந்து இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய ஸ்பீக்கர்ஸை அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து குரங்கோடைய குட்டியை கூட அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வெள்ளாடு, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு குட்டி தான், அது கொரில்லாவோட குட்டின்னு நினைக்கிறேன். இங்கே பன்னி, முயல், பூனை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகு, மங்கியோட க்ரோத் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மியூசியமை பார்த்தா என்ன தோணுது அப்படின்ட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ சப்போஸ் அதில் இருக்க மிருகங்களாம் உயிரோடு எழுந்து வந்தால் ஒரு செகண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே மோஸ்ட்லி அங்கே போனால் வந்து இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மியூசியம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடோடைய குட்டி, அதாவது கண்ணுக்குட்டி வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்போது எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த பாட்டிலில் இருக்குது. எப்போனா 5/7/1986 வந்து அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது அந்த மாடுன்னு பாருங்கள். இது வெள்ளாடும் அப்படி தான். இது வந்து வவ்வால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமலோட க்ரோத்தை வந்து கிளியராக வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடைக்கானல் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் கூட விசிட் பண்ணுங்கள். அது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் எத்தனை விதமான ஸ்பீஷஸ் எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கூட அவங்க பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. சைல்டோடைய க்ரோத்தை வந்து இதில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இறந்து போன குழந்தைங்களுடைய ஊம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 4வது மாதம் 5வது மாதம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். 5, 6, கடைசியாக இந்த 8, இந்த 9 வரும்போது பாருங்கள் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். பார்க்கவே இந்த குழந்தை அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு பாருங்கள். டெட் பேபிஸ் ஃப்ரம் செவரல் மதர்ஸ், நிறைய அம்மாக்களுடைய குழந்தைங்கள வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1920 வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பார்ட் 2 வந்து சீக்கிரமாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன்.